வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி நம்மளுடைய சிம்பாவில் அதாவது RTR 200ல் எக்ஸ்ஃப்ளாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK by PITSTOP இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி DM பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பேசிக்லேருந்து எக்ஸ்ஃப்ளாஸ் வரைக்கும் எல்லா வித ஃப்ளாஷரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 200ல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய சீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஹசாரில் மெயினாக 2 பெரிய ஒயர் இருக்கும், அதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த 3 ஒயர் வரக்கூடிய பெரிய பிளக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக 3 பிளக்கு தான் பெருசாக இருக்குது. ஒன்று ரெட்டில் இருக்குது, அது போக 2 கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒயர் வரக்கூடியது இந்த பிளக்கு தான். ஸோ இந்த பிளக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹசாரோட பிளக்கில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈஸியான கான்செப்ட் தான். பைக்குக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பிளக்கை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளக்கில் மாட்ட போகிறோம். இது வந்து BS4, ஸோ 204V. மேக்ஸிமம் ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, பிளக்கை வந்து நம்ம அப்படியே இதுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்க போகிறோம். மெயின் லைன் அதாவது இன்புட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டருக்கு வந்து அவுட்புட் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து பாசிட்டிவ் மட்டும் கொடுத்தா போதும், இண்டிகேட்டருக்கு நெகட்டிவ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 yellow 2 க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒன் சைடு எடுத்திருக்கேன், ஒரு பிளாக்கும் ஒரு க்ரீனும் இருக்குது. ஸோ பிளாக் தேவையில்லை, நெகட்டிவ் தேவையில்லை, பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பாசிட்டிவ் வந்து நம்மளோட பைக்கில் ஒன்று வந்து க்ரீன் கலரும் இன்னொன்று வந்து வயலட் கலர்லேயும் இருக்குது. ஸோ 2 பாசிட்டிவ் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கங்க. அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் லைட்டாக மேலே தூக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெளியே அன்பிளக் பண்ணிடலாம், இல்லைன்னா இழுக்க முடியாது. லைட்டாக தூக்கி லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. 2 பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், நெகட்டிவ் எடுக்கலை. ஸோ க்ரீனுக்கு க்ரீனை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே மாற்றி ப்ளக் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த சைடு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லோ. ஸோ இந்த ஃப்ளாஷரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 பேட்டர்னில் ஒர்க் ஆகும். இண்டிகேட்டர் மட்டும் ஒர்க் ஆகாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் லைட்டும் சேர்ந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரிக்கு 2 வருஷம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித ஒயர் கட்டு எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக ப்ளக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அதோடைய மெயின் போர்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இதை பண்ணுறப்ப நீங்கள் வண்டியை ஆன் பண்ணி வச்சுருக்காதீங்க, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அவங்க கேட்லாக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் பண்ணணும். பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரைட்டு ஆஃப் இல்லை லெஃப்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை டீஆக்டிவேட் பண்ணணும் இல்லை இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரைட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ஓகேவாயிரும். அந்த நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது அப்படியே சேவ் ஆயிரும். ஸோ மெமரி கார்டோட ஒர்க் ஆகும். நார்மல் பேட்டர்னில் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஆன் பண்ணும்போது அடுத்த பேட்டர்ன் தான் போகும். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். சாவி ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்ஜின் கில் சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணும்போது லைட்டாக பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டர்ன் சொன்ன மாதிரிக்கே பேட்டர்னை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கில் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இதில் 2 லைட்டு வந்து பிளிங்க் ஆகும். ஸோ கனெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செக் பண்ணுறதுக்காக நான் வெளியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். குயிக்காக பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹசாரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எரியும். எங்கெங்கே இண்டிகேட்டர் எரியுதோ அதில் 2 சின்ன LED கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ பின்னாடி வரோம் பாருங்கள், இண்டிகேட்டர் மட்டும் இல்லை டெய்ல் லைட்டும் சேர்ந்து வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். பேக்கில் வந்து KTMோட காப்பி இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். இதுவும் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஹலஜன் தான் போட்டிருக்கேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். நைட் வியூ காட்டுறோம் பாருங்கள், பேக்கில் எந்த அளவுக்கு குயிக்காக ஃப்ளாஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பல்ப் நான் கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ பேக்கில் வந்து பாருங்கள் டெய்ல் லைட்டோட சேர்ந்து வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ பேக்கில் பாருங்கள் எல்இடியோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு குயிக்காகவும் நல்ல பவராகவும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் அந்த அளவுக்கு இல்லை. அப்பாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா T10 டைப்பில் இருக்கும். ஸோ அதனால் LED இண்டிகேட்டர் பல்ப்பு வந்து நான் வேறு கிடச்சதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK by PITSTOP நம்மளோட ஸ்டோரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வாரண்ட்டி எப்படி கிளைம் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். உங்களுக்கு அவங்க பாக்ஸ்லேயே ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் லென்ஸை ஆன் பண்ணிவிட்டு அந்த கேட்லாக்ல ஒரு ஸ்கேனர் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே சில டீட்டெயிலாம் கேட்பாங்க. எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிடுங்க. மொபைல் நம்பரு, உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் கேட்பாங்க, எந்த ஷாப்பில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா நம்மளுடைய ஷாப்பை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்வாய்ஸ் நம்பரை வந்து அதில் நீங்கள் நோட் பண்ணிடுங்க. நம்ம எல்லாமே இன்வாய்ஸ் போட்டு தான் கொடுப்போம். ஸோ நம்மளோட இன்வாய்ஸை பில்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து அதில் வந்து கிளைம் ஆகிடும்.
இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக் பெட்ஷாப் முறையில் நம்மளுடைய பேஜை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பைக் மாடலுக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பேசிக்காக நம்மக்கிட்ட 250 ரூபீஸ்லேருந்து நம்மக்கிட்ட வந்து ஃப்ளாஷர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.